வணக்கம். திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணத்தினுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே அடியார்களுடைய வரலாறு 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். பாடலோடு படைக்கப்படுகின்ற இந்த நிகழ்வை பார்த்து மகிழ்வோர் நம்மை பாராட்டி வாழ்த்துகின்றனர். அத்தனை நண்பர்களுக்கும் நம்முடைய நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற அடியார் 63 நாயன்மார்கள் ஒருவராகிய அறிவாட்டாய நாயனார். எஞ்சாத வாட்டாயல் அடியார்க்கும் அடியேல். அறிவாள் தாய நாயனார், எஞ்சாத வாட்டாயர் அடியார்க்கும் அடியேன். இதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய திருத்தொண்டர் தொகையிலே சொல்லுவது. வாட்டாயர் என்றால் என்ன? வாழ் என்பது அறிவாள்னு அர்த்தம். அறிவாள்னா என்ன? கதிர் அறுக்கின்ற அறிவாள். கதிர் அறுக்கின்ற அறிவாள்னு இப்படி வளவாக இருக்கும், பல்லாக இருக்கும். அதில் இப்படி கைப்பிடி சின்னதாக இருக்கும், இடுப்பில் சொருகிக்கலாம். இந்த அறிவாளை வைத்து அவருடைய பெயர் சொல்லப்படுகிறது. இவருடைய இயற்பெயர் நமக்கு தெரியவில்லை. இவர் வாழ்ந்த பகுதி எங்கே என்றால் காவிரி பாயும் அதனுடைய கடைமடை பகுதிகளில் ஒன்றாகிய திருத்துறைப்பூண்டி. அங்கே கனமங்கலம் என்கின்ற ஊரில் இப்பெருமகனார் ஒரு எளிய குடும்பத்தில் தன் மனைவியோடு வாழ்ந்து வந்தார். இவருடைய செயல்பாடு என்ன என்றால், இவருடைய செயல்பாடு செந்நல்லாளாகிய அரிசி எடுத்து, செந்நல்லாளாகிய செழுமலை மற்றும் செந்நல்லையாகி விளைதலால் அண்ணல் வயல் நிறை காக்கும் வளவயல் உற மகனறிவு தந்தறிவு. இது நாலடியார் பாட்டு. செந்நல் என்கின்ற வார்த்தை. இந்த செந்நல் அரிசியை எடுத்து அதில் சாதம் வடித்து எம்பெருமானுக்கு வேண்டிய கீரைகளை பருப்பு கடைந்து பிறகு மாவடுவை எடுத்துக்கொண்டு கூடையில் வைத்து தன் மனைவி தர அதை கொண்டு போய் எங்கே இருக்கின்ற எம்பெருமானுக்கு படைத்து வருவது இவருடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள். அதாவது நம் நண்பர்களுக்கு பிடித்த உணவை நாம் அவர்களுக்கு வாங்கி தருவது போல, நம் வீட்டுக்கு வரவழைத்து அவர்களுக்கு விருந்து அளிப்பது போல எம்பெருமானுக்கு செந்நெல்லும் பசுங்கீரையும் மாவடுமாக தன் வாழ்நாளில் படைப்பதை இவர் குறிக்கோளாக கொண்டு வந்தார். அது மட்டுமில்லை, இவர் தான் உண்ணுகிற போது அந்த உயர்ந்த செந்நெல்லை எம்பெருமான் தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு தனக்கு கார்நெல்லை வைத்து கொள்வாராம். கார்நெல் என்பது என்ன அப்படி என்றால், 3 போக விளைச்சலில் 3வது போகமாக வருகின்ற இந்த கார்காலத்தில் வருகின்ற ஒரு சாதாரண எளிய நெல். அது 60க்கு 20ன்னு நாங்கள் சொல்லுவோம். குறைந்த காலத்தில் விளைகின்ற நெல் அது. இந்த நெல்லை வர்ற அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு இப்படி இருந்தபோது எம்பெருமான் இவருடைய வாழ்க்கையை உலகுக்கு படம் பிடித்து காட்ட எண்ணினார். வழக்கம் போல அவருக்கு சோதனை தருவதற்கு அவர் முயன்றார். நேரடியாக வரவில்லை. என்ன செய்தார் என்றால், செந்நெல் அதிகம் விளையுமாறு அந்த ஊருக்கு அருள் செய்தார். செந்நெல் அதிகமாக விளைந்ததால் என்ன நஷ்டம் என்றால், இவருக்கு கிடைக்க வேண்டிய கூலி நெல்லையும் செந்நெல்லாகவே கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது செல்வந்தர்கள் வீட்டில் தாங்கள் உண்கின்ற உணவையே சில நேரங்களிலே பணி செய்பவருக்கும் தருவதைப் போல நல்ல நெல்லையே கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அவரோ செந்நெல் என்பது சிவபெருமானுக்குரியதல்லவா என்று சொல்லிவிட்டு கார்நெல்லை தேடி அலைந்தார். கிடைக்கவில்லை. அதனால் நீரை மட்டும் அருந்துவதையும் கீரையை உண்பதையும் தன்னுடைய வழக்கமாக வைத்து கொண்டார். கீரை உண்பது, நீரை உண்பது, இதுதான் அறிவாட்டாய நாயனருடைய அன்றாட உணவு. அதற்கும் வந்தது சோதனை. அவர் மனைவிக்கும் அதே உணவு தான். அதற்கும் வந்தது சோதனை. ஓஹோ, நீ கீரை உண்கிறாயா, இனிமேல் கீரையும் உன்னுடைய வீட்டில் விளையாமல் போகட்டும் என்று சொல்லி எம்பெருமான் சோதனையை கொஞ்சம் கூட்டினார். இப்போது கீரையும் விளையவில்லை, கார்நெல்லும் கிடைக்கவில்லை, செந்நெல் மட்டுமே கிடைத்திருந்தது. இப்போது இவர் செய்த ஒரு ஆச்சரியமான செயல் என்ன என்றால், தான் உண்பதை நிறுத்தி கொண்டார்.
அதாவது கார்நெல் அருந்தினார், நீரை அருந்தினார், கீரை அருந்தினார், பிறகு எதுவும் அருந்தாமல் நிறுத்தி கொண்டார். நீர் மட்டுமே உணவு. ஆனாலும் எம்பெருமானுக்கு படைக்கின்ற படைப்பை நிறுத்தாமல் கார்நெல்லிலே சோறு வடித்து கிடைத்த கீரையிலே பருப்பு கிடைந்து மாவிடுவை வைத்து கொண்டு மனைவியோடு அவர் போகிற போது மயக்கம் ஏற்பட்டு தடுமாறி அந்த வரப்பிலே தடுமாறி வயலிலே விழுந்து விட்டார். அப்படி வீழ்ந்தபோது அவர் தலையிலே வைத்திருந்த அந்த எம்பெருமானுக்குரிய உணவாகிய அவையெல்லாம் சிதறி அந்த வெடிப்பு நிலத்திலே உள்ளே விழுந்து விட்டன. வெடிப்பு நிலத்தில் சென்னல் சோறு விழுந்தது, கீரை சிந்தியது, மாவடு உள்ளே சென்று விட்டது. பார்த்து மயங்கியவர் அந்த மனைவி மடியிலே வைத்து கொண்டு கதறினார். யாருமில்லையா, எங்களை காக்கா யாருமில்லையா என்று கதறினார். அப்போது இவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த சென்னல் சோறு எம்பெருமானுக்கு கிடைக்கவில்லை என்றால் என் பணி தடைபட்டு விட்டது, இனி நான் உயிர் வாழ்தல் தவறு என்று சொல்லி தன் இடுப்பிலே வைத்திருந்த அருவாளை எடுத்து, கதிர் அறுக்கின்ற அருவாள், அதை எடுத்து தன் கழுத்திலே வைத்து தன்னைத்தானே கொன்று கொள்ள முனைந்தார். மனைவி கதறினார், காப்பாற்ற ஆள் இல்லையா, யாரும் இல்லையா, யாரும் இல்லையா என்று கதறினார். அப்போது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. இவர் கொண்டு போன உணவு சிதறியதே அந்த நிலவெடிப்பில். அந்த நிலவெடிப்பில் உண்கின்ற ஓசை கேட்டது, அந்த மாவடிவை கடிக்கும் ஓசை கேட்டது. அதற்கெல்லாம் மேலாக உள்ளிருந்து ஒரு கரம் எழுந்து இவருடைய கையை பிடித்து கொண்டது. எப்படி கண்ணப்ப நாயனார் தன்னுடைய இரண்டாவது கண்ணை தோண்டப் போகிற போது நில்லு கண்ணப்ப என்று ஒரு கரம் சிவலிங்கத்துக்குள்ளிருந்து தோன்றி தடுத்ததோ, அதுபோல அறிவாட்டாய நாயனாருடைய அந்த உயிரை காப்பதற்காக அந்த நிலவெடிப்பிலிருந்து ஒரு கை தோன்றி அவருடைய கையை பற்றி கொள்ள, உண்டது சிவபெருமானே, தடுத்தது சிவபெருமானே, வந்தது சிவபெருமானே என்பதை அறிந்து கொண்ட அறிவாட்டாய நாயனார் மகிழ்ந்து நிற்க எம்பெருமான் அவருக்கு காட்சி தந்தார். ஒரே பார்த்து வியந்து அவருடைய அரும்பணியை பாராட்டியது. அவருடைய புகழ் உலகெங்கும் பரவியது. இன்றைக்கு நாம் யூடியூப் சேனலில் அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அரும்பணி செய்பவருக்கு, தன்னிலை விரும்பாதவர்களுக்கு, சுயநலமற்றவர்களுக்கு, இறைப்பற்று உடையவர்களுக்கு எம்பெருமான் தோன்றுவார், காட்சி தருவார், அவர்கள் புகழை உலகறை செய்வார் என்கிற செய்தியை நாம் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த யூடியூப் யுகத்திலே அதற்கு காரணம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய பெருமை மிகுந்த அறிவாட்டாய நாயனார் அறிவாளை தன் கழுத்திலே வைத்து கொண்டு தற்கொலைக்கு முயன்றதால் அறிவாள் தாய நாயனார் என்பதுதான் அறிவாட்டாய நாயனார் என்று நாம் வழங்குகின்றோம். அத்தகைய பெருமை மிகுந்தவருடைய வரலாற்றை நாம் பார்த்தோம். எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன். இதோ அவருடைய கதைக்குரிய பாடலை நம்முடைய ஓதுவார் பாடுவார். நல்ல செங்கீரை தூய மாவடு அரிசி சிந்த அல்லல் தீர்த்து ஆளவல்லார் அமுது செய்தருளும் அப்பேறு எல்லையில் தீமையேன் இங்கு எய்திட பெற்றிலேன் என்று. இன்றைக்கு நாம் பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்கள் ஒருவராகிய அலை மலிந்த பூனல் மங்கை ஆனாயர்க்கு அடியேல் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. ஆனாய நாயனாருடைய வரலாற்றை காண இருக்கின்றோம். இவர் வாழ்ந்த பகுதி எது என்றால், சோழ நாட்டில் லால்குடி வழியே நாம் செல்லுகிற போது மேல் மலநாடு என்கின்ற ஊர் வரும். திருமங்கலம் என்ற ஊருக்கு அருகிலே. இந்த மேல் மலநாட்டுக்கு அருகிலே இதனுடைய தலைநகரம் எது என்று கேட்டால் அதுதான் மலபாடி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய மலபாடியுள் மாணிக்கமே என்கின்ற ஊர் அதனுடைய அருகிலே அதனுடைய தலைநகராக உள்ளது. இந்த மேல் மலநாட்டிலே ஆயர்கள் மிகுந்த பகுதியிலே வாழ்ந்தவர்தான்
நம்முடைய ஆனாய நாயனார். இவர் மந்தை மந்தையாக பசுக்களை மேய்க்கின்ற தொழிலை உடையவராக இருந்தார். அவ்வூர் பசுக்களை எல்லாம் அழைத்து கொண்டு மேய்ச்சலுக்கு கூட்டி செல்வார். அப்படி செல்கிற போது கையிலே ஒரு ஆயர்களுக்குரிய அந்த கோல் ஒன்று இருக்கும். அது தவிர இடுப்பிலே ஒரு வேங்குழல் வைத்திருப்பார், மூங்கில் குழல், புல்லாங்குழல். மாடுகளை அழைத்து சென்று புற்கள் மிகுந்த பகுதியிலே நீர் நிறைந்த குளத்திற்கு அருகிலே மேய்மாறு செய்வார். பசுவை ஈன்ற கன்று, தாயோடு இருக்கின்ற இளங்கன்று இவற்றை தாயன்போடு பார்த்து கொள்வார். பசுக்கள் புற்களை மேயும், நீரருந்தும். பிறகு மரத்தடியிலே வந்து அவையெல்லாம் இளைப்பாரும். அப்போது ஆனாய நாயனார் செய்கின்ற வேலை என்ன என்றால், இவையெல்லாம் ஓய்வெடுக்கின்ற காலத்திலே அந்த பசுக்களுக்கு மகிழ்வூட்டுமாறும் உலக உயிரினங்களெல்லாம் மகிழுமாறும் தன் வேங்குழலை எடுத்து நாதத்தினை பொழிவார். காற்று வெறுமனே வீசினால் அதிலே ஓசை இருக்காது. ஆனால் அந்த காற்று புல்லாங்குழல் வழியாக வருகிற போது அதனுடைய துளையிடப்பட்ட அந்த துளைகளின் வழியே காற்று வெளியேறுகிற போது அது நாதமாக, கீதமாக வெளியேறும். இப்போ ஒரு வாசிக்க தொடங்குவார். மேய்கின்ற பசுக்கள் மேய்வதை நிறுத்தும், கன்றுகள் தாயிடத்தில் பால் அருந்துவதை நிறுத்தும், பறவைகள் பறப்பதை விட்டு அப்படியே அமர்ந்து கொள்ளும், நின்று கேட்கும். நீர் அருவிகள் கூட தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி கொண்டனவோ என்பது போல் தோன்றும். மேகங்கள் அசைவராமல் நிற்கும், மரங்கள் ஆடாது, காற்று அப்படியே ஒரு இடத்தில் நிற்கும். காற்று நிற்க, மரம் அசைவின்றிருக்க, நீரும் அசையாமல் இருக்க, மேய்கின்ற மாடுகள் மேய்ச்சலை ஒழிக்க, பசுக்கள் தன்னுடைய தாயையும் பாலையும் மறந்து நிற்க, இவரின் புல்லாங்குழல் கீதமானது அந்த வெளியெங்கும் இசை மழையை பொழிந்து கொண்டிருக்கும். இந்த அற்புதமான குழலோசை கேட்டு மகிழாத உயிர்கள் இல்லை. இப்படி இவர் வாசிக்கிற போதெல்லாம் உலகம் மகிழ்வதைக் கண்ட எம்பெருமான் ஒரு நாள் தேவியோடு இவருக்கு காட்சி தந்து, ஆனாய நாயனாரே, நீர் இனிமேல் இங்கிருந்து வாசிப்பதை காட்டிலும் எம்மிடத்தில் வந்து வாசிக்கலாம் என்று சொல்ல, அதேபோல இடுப்பில் கட்டிய அந்த வேட்டியோடும் தலையில் போட்ட குடும்பியோடும் அதில் சூடப்பட்ட மலரோடும் கையில் குழலோடும் வாசித்தபடியே அவர் எம்பெருமானை பின்தொடர்ந்து சென்று திருக்கைலாயத்தை அடைந்தார் என்ற வரலாற்றினை நாம் பார்க்கின்றோம். இசையால் எதனையும் சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியும் என்று சாதித்து காட்டியவர் ஆனாய நாயனார். இன்றைக்கு நாம் இசைஞானி இளையராஜா அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எல்லா உயிர்களையும் ஈர்க்கின்ற அளவிற்கு அவருடைய இசை எங்கும் பொழிந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் தொடங்கி முதியோர் வரையிலே 24 மணி நேரமும் அந்த இசையை கேட்குமாறு நம்மை அவர் தூண்டுகிறார் என்று சொன்னால், ஒரு ஞானதேவனாக அவர் காட்சி தருகிறார். இசை வடிவாகவே அவர் காட்சி தருகிறார். ஏழிசையாய், இசைப்பயனாய், இன்னமுதாய் என்று நாம் சொல்வதைப் போல இங்கே இசை வடிவிலே இருந்த ஆனாய நாயனாரை எம்பெருமான் தானே அழைத்து செல்ல குழல் ஊதிய வண்ணமே அவர் கைலாயத்தை அடைந்தார் என்ற வரலாற்றை பார்க்கின்றோம். இசையால் இறைவனை அடைய முடியுமா? நிச்சயமாக உயிர் உருக்கும் இசையால் அடைய முடியும் என்ற வரலாற்றை இங்கே நாம் இவருடைய வரலாற்றின் முன் தெரிந்து கொள்கிறோம். உண்மையை பாருங்கள். மிக கடினமாக தங்கள் கழுத்தை அறுத்து கொண்டு எம்பெருமானை காண செல்கிறவர்கள் ஒரு பக்கம், தன் மனைவியவே எடுத்து கொடுத்த அடியார் ஒரு பக்கம், தன் மகளின் கூந்தலை அறுத்து கொடுத்த அடியார் ஒரு பக்கம். ஆனால் இவை எதுவுமே செய்யாமல் தன் இசையால் மட்டுமே எம்பெருமானை ஈர்த்து அவரே நீ என்னோடு வா என்று அழைத்து செல்லும் அளவிற்கு ஒருவர் இருந்தார் என்றால் அவரே இசையால் இறைவனை
ஈர்த்த ஆனாய நாயனார் என்கின்ற அந்த அற்புதமான நாயனாருடைய வரலாறு தான். இதற்கான பாடலை நாம் இசையோடு கேட்டு மகிழ்வோம். ஆனாயர் குழலோசை கெட்டருளி அருட்கருணை தானாய திருவுள்ளம் உடைய தவவல்லியுடல் காணாதி காரணராம் கண்ணுதலார் விடை உகைத்து வானாறு வந்தணைந்தார் மதினாரும் சடைதாழ. 63 நாயன்மார்கள் ஒருவராகிய மூர்த்தி நாயனாரின் வரலாற்றினை நாம் இப்போது காண இருக்கின்றோம். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். பாண்டிய நாடே பழம்பதி என்பார்கள். அப்பாண்டிய நாட்டின் பெருமைகளில் ஒன்று ஆலவா என்னலும் அங்கேற்கண்ணியும் குடிகொண்டிருக்கின்ற சிறப்புத்தான். இத்தகைய பெருமை மிகுந்த ஊர் பைய நதிக்கரையிலே அமைந்திருப்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செய்தி. இவ்வூரை பாண்டிய மன்னர்கள் பெருமையோடு ஆண்டு வந்தார்கள். அவ்வாறு பாண்டிய மன்னர்கள் ஆண்டு வந்த காலத்திலே மூர்த்தி நாயனார் என்றொரு சிவனடியார் வாழ்ந்து வந்தார். அவர் மதுரை பகுதியை சார்ந்தவர், சிறிய கிராமத்திலே வாழ்ந்தவர். அதோடு மட்டுமல்லாது அன்றாடம் எம்பெருமானுக்கு அங்கிருக்கின்ற அந்த சந்தனக்கல்லிலே சந்தனக்கட்டை அரைத்து அந்த தூய சந்தனத்தை நறுமணத்தோடு எம்பெருமானுடைய திருமேனியிலே சாத்தி பார்க்கிற பெருமையுடையவர். இன்றைக்கும் கூட நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றால் அங்கு அம்மன் சன்னதிக்கு அருகிலே சுவாமி சன்னதியிலிருந்து வருகிற போது, முக்குருணி விநாயகருடைய சன்னதியை கடந்து வருகிற போது அங்கே சந்தனம் மறைக்கின்ற கல் இருக்கும். அந்த கல்லில் தான் மூர்த்தி நாயனார் என்ன செய்வாராம், தினசரி சந்தனக்கட்டைகளை கொண்டு வந்து பன்னீர் பெய்து அந்த சந்தனத்தை அரைத்து வழி தடுத்து எம்பெருமானுடைய திருமணியிலே குளிச்சு வருமாறு அங்கே சந்தன காப்பிடுவாராம். இவர் வாழ்நாளெல்லாம் செய்து வந்த இந்த வேலைக்கு ஒரு இடையூறு வந்தது. பாண்டி நாட்டின் மீது கர்நாடக தேசத்து மன்னன் படையெடுத்து வந்து பாண்டி நாட்டை, மதுரையை பிடித்து கொண்டான். அதோடு மட்டுமில்லாமல் அவன் கோவில் மற்றிருக்கிற இடங்கள் எல்லாவற்றையும் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டான். பல்வேறு வகையான கட்டடங்களை இடித்து தடமட்டமாக்கினான். பாண்டிய மன்னனுடைய அரண்மனை அடித்து தடமட்டமாக்கினான். இந்நிலையில் கோயில் கதவையும் பூட்டியதோடு மட்டுமில்லாமல் மூர்த்தி நாயனார் சென்று திருப்பணி செய்ய விடாமல் தடுக்கும் பொருட்டு சந்தனக்கட்டைகளே கிடைக்காமல் போகுமாறு செய்துவிட்டான். சந்தனக்கட்டையை தேடி அலைந்த மூர்த்தி நாயனார் கிடைக்காத போது வருந்தி கோவிலுக்கு சென்று, திருக்கோவிலுக்கு சென்று சந்தனக்கல்லிலே தன்னுடைய முழங்கையை இப்படி வைத்து அதை சுற்றி அரைக்க ஆரம்பித்தார். அப்படி அரைக்க ஆரம்பித்த போது அதிலே தோல் உரிந்து சதை இதாகி ரத்தம் சிந்த ஆரம்பித்தது. அதோடு மட்டுமில்லாமல் அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி முழுவதும் வெளிப்படத் தொடங்கியவுடன் அதை பார்த்த எம்பெருமான், மூர்த்தி நாயனாரே கவலைப்பட வேண்டாம், இந்நிலை நாளையே மாறும் என்று அசரீரியாக சொல்ல அவர் அந்த செயலை நிறுத்தி வீடு சென்றார். அன்றிரவு அம்மன்னன் திடீரென மாய்ந்து போக, அவனுடைய சுற்றத்தாரெல்லாம் பயந்து போக, பிறகு ஊர் மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து புதிய மன்னனை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அந்த கால வழக்கப்படி உடனடியாக யானை கையில் மாலையை கொடுத்து அதை மன்னனை தேர்ந்தெடுக்க அனுப்பினார்கள். அந்த யானையானது வீதிதோறும் ஓடி வந்து மூர்த்தி நாயனாருடைய வீட்டுக்கு வந்து அங்கு நின்று கொண்டிருந்த அவர்களிடத்தில் அந்த மாலையை போட்டவுடன் அத்தனை பேரும் இனிமேல் நீங்களே நாட்டை ஆள வேண்டும் என்று கேட்க, எம்பெருமானின் கருணை என்னென்று சொல்வது, அல்லல் பட்டு ஆற்றாது அழுதகண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று என் துன்பத்தை போக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த மன்னனுடைய செயலையும் கடும் செயலையும் எம்பெருமான் அடக்கினார். எப்படி சமணர்கள் ஏவிய யானையை வீழ்த்தி யானைமலையாக்கினாரோ, கொடும்பசுவை வீழ்த்தி பசுமலையாக்கினாரோ, நாகமலையை அதனுடைய வாயை பிளந்து நாகமலையாக மாற்றினாரோ, அதுபோல எனக்காக இந்த பெரும் செயலை செய்திருக்கிறார் மன்னன் என்று சொல்லி நாட்டை ஆளத் தொடங்கி நல்ல செயல்கள் பல செய்து தன்னுடைய திருப்பணியும் தொடர்ந்து வந்தார் என்று சொன்னால், மூர்த்தி நாயனாருக்காக எம்பெருமான் எத்தகைய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் காணுகின்றோம். அதனால்தான் மும்மை உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்னும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய
திருத்தொண்டர் தொகையினுடைய வாக்கின்படி மூர்த்தி நாயனாருடைய வரலாற்றை நாம் பார்த்தோம். இதோ பாடல். யூவண்ணம் எழுந்தது கெட்டெழுந்து அஞ்சி முன்பு செய்வண்ணம் ஒழிந்திட தேந்த புல் ஊரு தீர்ந்து கைவண்ணம் நிரம்பின வாசமெல்லாம் கலந்து மொய்வண்ண விளங்கொளி எய்தினர் மூர்த்தியார்தாமே.